டாக்டர் விகடனில் வரும் பதிவு. நான் வேலையில் இருக்கிறேன். எனக்கு கடந்த சில மாதங்களாக சரியான தூக்கம் இல்லை. மாக்னீசியம் சப்ளிமெண்ட் எடுத்துக்கொண்டால் நன்றாக தூக்கம் வரும் என்று கேள்விப்பட்டேன். அது உண்மையா? யார் வேண்டுமானாலும் அதை எடுத்துக்கொள்ளலாமா? உணவின் மூலம் மக்னீசியம் பெற என்ன வழி? பதில் சொல்கிறார் சென்னையைச் சேர்ந்த இன்டர்னல் மெடிசின் சிறப்பு மருத்துவரான ஸ்பூர்த்தி அருண். நீங்கள் கேள்விப்பட்டது உண்மைதான். தூக்கத்தை வரவழைப்பதில் மக்னீசியம் சப்ளிமெண்ட்டுகள் ஓரளவு உதவும். மார்க்கெட்டில் பலவிதமான மக்னீசியம் சப்ளிமெண்ட்டுகள் கிடைக்கின்றன. இருந்தாலும் உங்கள் தூக்க பிரச்சினைக்கான காரணம் அறிந்து அதை சரிசெய்ய நினைப்பதுதான் சரியான வழியே தவிர எதையுமே யோசிக்காமல் நேரடியாக சப்ளிமெண்ட் உபயோகிக்க நினைப்பது சரியல்ல. நீங்கள் தினமும் சரியான நேரத்துக்கு தூங்கச் செல்கிறீர்களா? தூங்கச் செல்வதற்கு சில மணி நேரத்துக்கு முன்பு கேஜெட்ஸ் ஆஃப் செய்கிறீர்களா? தூக்கத்தில் ஓர் ஒழுங்கை கடைபிடிக்கிறீர்களா என்ற விஷயங்களை முதலில் செக் செய்யுங்கள். தூங்குவதற்கு அரை மணி நேரம் முன்பு மூளையை அமைதிப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு ஆழ்ந்த மூச்சு பயிற்சி, சரும பராமரிப்பு, இசை கேட்பது என எதை வேண்டுமானாலும் செய்யலாம். வேலை பார்த்து முடித்து அடுத்த நிமிடமே தூங்கிவிட வேண்டும் என நினைக்கக்கூடாது. செயற்கை வெளிச்சத்தில் உட்கார்ந்திருப்பதால் சூரியன் அஸ்தமனம் ஆனதும் மூளைக்கு தெரிய வாய்ப்பில்லை. தவிர உபயோகித்திருக்கும் பட்சத்தில் அவற்றின் ப்ளூ லைட்ஸின் தாக்கத்தால் மூளையில் மெலட்டோனின் சுரப்பு பாதிக்கப்பட்டிருக்கும். தூங்கச் செல்கிற நேரமானது மாறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். 10-15 நிமிடங்கள் வேறுபடலாம், மற்றபடி அதிக வித்தியாசமில்லாமல் பார்த்துக் கொள்ளவும். இவற்றை எல்லாம் சரி செய்யாமல் சப்ளிமெண்ட்ஸ் எடுப்பதில் பலனிருக்காது. தூக்கத்துக்கான சப்ளிமெண்ட்டுகளில் மெலட்டோனின் மிக முக்கியமானது. அது சர்கேடியன் ரிதம் எனப்படும் நம்முடைய உடல் கடிகாரத்தை கூட முறைப்படுத்தி தூங்குவதற்கு உதவும். தூங்கச் செல்வதற்கு 2 முதல் 3 வரை மணி நேரத்துக்கு முன்பு இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். மக்னீசியம் சப்ளிமெண்ட்டும் உதவும். சரிவிகித உணவுகள் சாப்பிட்டாலே மக்னீசியம் உடலில் சேரும். நட்ஸ், சீட்ஸ், முழுத்தானியங்கள் போன்றவற்றில் மக்னீசியம் இருக்கிறது. உங்களுக்கு எப்படிப்பட்ட சப்ளிமெண்ட் சரியானது என்பதை மருத்துவ ஆலோசனை கேட்டு பின்பற்றலாம்.